இவனுங்கெல்லாம் மந்திரிங்க, இவங்களெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மூஞ்சிய போறியா தலை தூக்கி போய் வரானுங்க. திருட்டு பசங்க, யாரும் நம்புறதே புரியல. நீதிபதி அவர்களே, நான் உங்ககிட்ட சொன்னபடி அந்த 4 பேரையும் சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க 4 பேரை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஆனா இவங்க 4 பேர் குற்றவாளிகள் தான் எப்படி நிரூபிக்க போறீங்க? என் தாயை கொலை செஞ்ச பாவி எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன். அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஊமையனை விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். எஸ், ஊமையன் ஊமையன் ஊமையன். உன் பேர் என்ன? அவரு ஊமை. அவன் எங்கிருந்து பேச போறான்? ஆர்டர் ஆர்டர். நீதான் ஊமையனா? சொல்லுப்பா, நீ பிறவிலே ஊமையா? இல்லைங்க, நான் பிறவிலே ஊமை இல்லைங்க. என்னையா ஊமை பேச ஆரம்பிச்சிட்டான்? வாயில டேப் ரெக்கார்டர் வச்சிருக்கானா? நான் பிறந்தப்போ அம்மானு பேசிட்டு தான் பிறந்தேனா. ஆனா நான் வளர வளர ஊமை ஆயிட்டேன். இல்லைங்க, இல்ல, என்ன ஊமை ஆக்கிட்டாங்க. என் பரம்பரையே அப்படித்தாங்க. நாங்க அடிமைங்க. வாயிருந்து ஊமையா, கண்ணிருந்து குருடனா வாழ்ற கொத்தடிமை சாமி. நாங்க கொத்தடிமை. கொத்தடிமையா? அதத்தான் அரசாங்கம் எப்போ ஒழிச்சிட்டாங்களே. சட்டத்துல ஒழிச்சிட்டாங்க, ஆனா சமுதாயத்துல ஒழியல. அதுக்கு நானே சாட்சி சாமி. எம்எல்ஏ சார், ஊமை பேச ஆரம்பிச்சுட்டான். உண்மை வெளியில வந்துருமா? இப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? ஐயா, இந்த விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது எங்க ஜமீன்தார் ஐயா தாங்க. ஜமீன்தார் ஐயா அந்த அம்மா பொட்டுல அடிச்சுட்டாரு. அந்த அம்மா துடி துடித்து செத்துட்டாங்க. அப்ப கூட நான் ஊமையா தாங்க இருந்தேன். அப்பெல்லாம் பேசாதன்னா இப்ப பேசுறேன்னா அந்த வாயிலா பிள்ளைக்கு உயிர் பிச்சை கிடைக்கட்டும் எடுத்தா. அருமையான நடிப்பு. இவ்வளவு வருஷம் பேசாம இருந்து ஊர் உலகம் எல்லாத்தையும் ஏமாத்தி ஊமையா நடிச்சிருக்கான். இதுவும் நடிப்பா இருக்கலாம் இல்லையா? இவர் சொல்றது உண்மைன்னு நாம எப்படி ஏத்துக்கிறது? உள்ள கொத்திக்க தேவையில்லை சார். சொல்லி கொடுத்தா கூட அவனால இப்படி பேச முடியாது. ஊமையன் சொன்னது அத்தனையோ சத்தியம் சத்தியம். நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? சாதாரண சம்பந்தம் இல்லைங்க, ரத்த சம்பந்தம். நான் அந்த பாண்டியராஜோட மக மாதிரி குழந்தை. இந்த வழக்குல சாட்சி சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க சாட்சியை நான் அனுமதிக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன் ஒரு கொலைக்காரன்னு 10 வயசுலயே எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுல என் கண் எதிர நடந்த முதல் கொலை எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொன்னது. ஊமையனாவது பேச முடியாம ஊமை ஆயிட்டான். ஆனா கத்துன கதறின திட்டின அந்த கொலைக்காரனை கழுத்து நெரிச்சு கொள்ளணும்னு துடிச்சேன். ஆனா என் கை சிறுசா போச்சு. என்ன பெத்தவன் கழுத்து பெருசா போச்சு. அந்த கொலைக்காரன் செஞ்ச 2வது கொலை விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது. அப்பவும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஊமையனாவது 3வது மனுஷன். ஆனா அவருடைய மகன். நான் சொல்றேன், இந்த கொலைக்காரன் தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா இருக்கிறத விட நான் ஒரு அனாதையாவே இருந்துட்டு போயிடுறேன். வரேன் சார். அமைச்சர் ஆடியபாதத்தின் பியூன் துரைசாமியை சாட்சி கூறுமாறு அழைக்கிறேன். சார், குறிப்பிட்ட சாட்சி ஊரில் இல்லை என்று 2 நாட்களுக்கு முன்பே பதிவாகி இருக்கிறது. எங்க இருக்கிறார் என்று தகவலே இல்லை. நீதிபதி சார், கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். யார் மாதிரி? நான் தான் அமைச்சர் ஆடியபாதம் பியூன் துரைசாமிங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கேன். யுவர் ஆனர், இந்த சாட்சியை ஏத்துக்க முடியாது. துரைசாமிங்கிறது ஒரு ஆண், இங்க வந்திருக்கிறது ஒரு பெண். சார், நான் பொண்ணும் இல்ல கண்ணும் இல்ல. இங்க பாருங்க. ஆல்ரைட், நீங்க சாட்சி சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, உன்னை நம்ப பாரு. நீயே பேயா முழிக்கிற, எங்க காப்பாத்த போற? கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் துரைசாமி, நீங்க ஏன் பொம்பளை வயசுல வந்தீங்க? நீதிபதி சார், நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேற்று ராத்திரி என்ன இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அனுப்பல சார், செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்பதான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய மனுஷங்க காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. அதாவது மாமா வேலை கூட. ஆர்டர் ஆர்டர். கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார். நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா
என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சார்? சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மந்திரி கிட்ட 2 வருஷமா வேலை பார்க்கறேன் சார். என்கிட்ட எப்பவும் இது இருக்கும். என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கதா நினைப்பாங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறதுக்கு இல்ல சார், அங்க நடக்கிற ஊழல் எல்லாம் டேப் பண்றதுக்கு. இந்த கேசட்டை மட்டும் இப்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது. அந்த கேசட்டை கேட்டானுங்க, ஓட்டு போட்ட அத்தனை பேர் அருவாளை தூக்கிட்டு வர போறானுங்க, அதுக்குள்ள தலைமறை ஆயிடும். அந்த கேசட் பத்திரம் போடுங்க. தம்பி, கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? அந்த மைனர் மாணிக்க என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம் பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்கள பகைச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு. இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா? தர்மமா? நீ சார், நான் பேச வேண்டியதெல்லாம் என் டேப் பேசிருச்சு. இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச பணம். நான் வரேன் சார். அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியா விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சார், நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய். அப்படி இருக்கும்போது கீதை மேல கையை வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான 5 வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுமே. அந்த குழந்தையுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. சார், இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காக நேற்று ராத்திரி சில குண்டர்கள் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார், எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபுரானுடைய குழந்தை. அட பாவி, அவங்க குழந்தைய தூக்கிட்டு நீ என் குழந்தைய தூக்கிட்டு சொல்லுங்க சார், அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டுமா? யோ போயா, அந்த ரவுடி பசங்க என் குழந்தை ஏதாவது பண்ண போறாங்க, முதல்ல போயா. அப்பா, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார். இப்ப உண்மையை சொல்லிடுறேன் சார். போன ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்த விஜயகுமார் தன் தம்பியோட பணத்தை சுமந்துக்கிட்டு கண்ணீரின் கம்பளையுமா ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தார். நான் தான் அந்த கேஸை புக் பண்ணேன். அப்ப திடீர்னு டிஎஸ்பி சார் சத்யநாதன் என் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு, அந்த கேஸை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னார். சார், என் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸை நான் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர். இங்க இருந்து கீழக்கரைக்கு தூக்கி அடிச்சுட்டாங்க சார். மரியாதையா அந்த ஃபைலை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரையில போய் விழுந்துட்டேன் சார். விழுகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிரயோஜனப்படுமேன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டோ காப்பி எடுத்தேன் சார். அதான் இது. இத பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியோட வண்டவாளம் புரிஞ்சு போகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப புனிதமான பேர் சார். மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க உங்களை காப்பாத்துறதா. ஆனா நாங்க அதை செய்யறோமா சார்? எங்களை செய்ய விடுறாங்களா? இல்ல சார். சார், இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன். சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டியவங்க அதுல இருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார். இப்படிப்பட்ட அழுக்கு முட்டைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்ல, எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்ல. நீதிபதி சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில் நான் உயிரோட இருக்க போறதில்லை. இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக இந்த பாவிங்க என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க. அதுக்காக நான் பயப்படல சார். பயந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு அழகான வெள்ளை புடவை எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தான் சார் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாவமே. வணக்கம் சார். கீழே வேலை செஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் உன்னை எதிர்த்து சாட்சி சொல்ல வந்துட்டான் பாரு. சப் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, என்கிட்ட சட்டி கழுவுறானே அவன் கூட அப்படிதான் சாட்சி சொல்லுவான். என் நேரம் அப்படி. நீதிபதி சார், நான் கூட்டிட்டு வந்த 4 பேர்ல 3 பேர் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா என் தம்பியை நான் கொலை செய்யலைங்கிறதும் அந்த கொலைகாரன் யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். அந்த கொலையை கண்ணால பார்த்த ஒரே ஒரு சாட்சி எங்க ஊர்ல இருக்கிற பட்டாளத்தான் ராஜலிங்கம் அவர்களை விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீதிபதி அவர்களே, பிறப்பு இறப்பு பதிவேட்டின்படி இவருடைய சாட்சி ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார். என்னது? சாட்சி ராஜலிங்கம் இறந்துட்டாரா?
நான் கொலைக்காரன் தானே?